வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அட்ராக்ஷனான, குழந்தைங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளால போகலாம். உருளைக்கிழங்கு, எக்கு. உருளைக்கிழங்கு முட்டையும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இந்த வெக்கேஷனுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருவோம். அதுபோல் 2 முட்டையும் வேக வச்சு எடுத்துருவோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன எத்தனை முட்டைனாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கும் 2 முட்டையும் எடுத்துருக்குறேன். இது ஒரு 8 பேர் சாப்பிடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, மல்லித்தழை, டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி. ஏற்கனவே பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம், பார்த்து போட்டுடுங்க. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டு தான். எல்லாமே நல்லா கலந்தாச்சு, ஒன்று போல் வந்துட்டு. மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துடுங்க. ஒன்றா கலந்துருங்க. எல்லாமே ஒன்றா வந்துட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். 2 எக்கு நான் எடுத்துருக்குறேன். 2 எக்கு எடுத்துருக்கேன். இந்த 2 எக்கையும் 4ஆக கட் பண்ணிடுவோம். ஒரு எக்கை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாமே 8ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு தனித்தனியாக உருட்டி எடுத்துடலாம். இதில் ஒரு எக்கு, இது போல் எல்லாமே ஷேப் பண்ணி எடுத்துருவோம். இது கொஞ்சம் இப்படி மூடி விட்டீங்க அப்படின்னா தான் வெளியில் வராமல் இருக்கும். பாதி வெளியில் தெரியட்டும், கொஞ்சமாக உள்ளால் போனால் போதும். இது போல் எல்லாமே உருட்டிடுவோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் பார்த்தா. வறுத்த சேமியா எடுத்துருக்குறேன். எந்த சேமியானாலும் ஓகே தான். நான் வறுத்த சேமியா எடுத்துருக்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் இதில் ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். இதுபோல் எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதுபோல் மசாலா வச்சு சேமியாவில் இப்படி உருட்டி எடுத்துடுங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாமே வெந்தது தான். இப்போ நம்ம வெளியில் இருக்கிற இந்த அவுட்டர் மட்டும்தான் நமக்கு கலர் வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். உருந்தெல்லாம் போகாது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும், கோல்டன் கலர் வரட்டும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். இது போல் வந்த உடனே எடுத்துடலாம். இது போல் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம்.